கடலூர் அருகே போக்குவரத்திற்கு இடையூறாக திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் கொடிக்கம்பங்கள் நட்டு வைக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். விருத்தாச்சலத்தில் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து வாரிசு அமைச்சர் உதயநிதி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளார். இதற்காக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியின் கொடிக்கம்பங்கள் நகரத்தின் முக்கிய பகுதிகளில் சாலையின் இருபுறமும் நட்டு வைக்கப்பட்டுள்ளன. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்ற திமுக பிரச்சாரத்திற்கு பொதுமக்களை ஆடு மாடுகளைப் போல சரக்கு வாகனத்தில் ஏற்றிச் சென்று மக்கள் உயிரை பணயம் வைப்பது வாடிக்கையாகி வருகிறது. ஏற்கனவே விழுப்புரத்தில் வாரிசு அமைச்சர் உதயநிதியின் பிரச்சாரத்திற்கு சென்ற சரக்கு வாகனம் கவிழ்ந்து திமுக தொண்டர் பலியாகி உள்ளார். தேர்தல் விதி மற்றும் பொது விதிகளை அத்துமீறும் விடியா திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே காலாவதியான மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழுடன் கூடிய காரில் வந்த பறக்கும் படையினர் ஆய்வு மேற்கொண்டது தெரியவந்துள்ளது. கருமேனி ஆற்றுப்பாலம் பகுதியில் பறக்கும் படை தலைமை அலுவலர் மற்றும் ஆழ்வார் திருநகரி உதவி வட்டார வளர்ச்சி அலுவலர் தலைமையிலான அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பறக்கும் படை அதிகாரிகள் வந்த டாடா சுமோ வாகனமானது காலாவதியான மாசு கட்டுப்பாடு சான்றிதழ் உடன் வந்தது செய்தியாளர்களின் விசாரணையில் அம்பலமானது. ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்யும் பறக்கும் படை அதிகாரிகள் காலாவதியான மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழுடன் வாகனத்தில் வந்தது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.